அம்மாவை யாராவது ரீப்ளேஸ் பண்ண முடியுமா? முடியாதுல்ல. இன்னைக்கு காலையில் எந்திரிக்கும் போது பயங்கர டயர்டு, உடம்பெல்லாம் ஒரே வலி. சரின்னு அலாம் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு, ஐயோ லஞ்சு ரெடி பண்ணணுமே பையனுக்குன்னு சொல்லி எந்திரிச்சு அம்மா வீட்டுக்கு போனேன். பக்கத்தில் தான் இருக்காங்க. அம்மா ப்ளீஸ் கொஞ்சம் பையனுக்கு ஏதாவது லஞ்ச் பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்டவுடனே ஒன்றுமே யோசிக்கல, சிரிச்சிட்டே நான் பண்ணுறேம்மா, நோ ப்ராப்ளம். சரி ஓகே, அப்போ நான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறேன். இல்லை இல்லை வேண்டாம், நான் இட்லி பண்ணி சட்னி பண்ணி தரேன், நீ போய் ரைஸ் ரசம் மட்டும் வை. வீட்டுக்கு வந்துட்டு ரைஸும் ரசமும் வச்சுட்டு அம்மா சைட் டிஷ் பண்ணி இட்லி பண்ணி சட்னி பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்தேன், எடுத்துகிட்டு போயிட்டான். அப்போ யோசித்தேன், அம்மா இல்லைன்னா இன்றைக்கி என்ன பண்ணியிருக்க முடியும்? நானே தான் கஷ்டப்பட்டு ஏதாவது பண்ணியிருக்கணும்ல. அப்புறம் கொஞ்சம் நேரம் பொறுத்து என் பொண்ணு கொஞ்சம் லேட்டாக கிளம்புவா. அவளுக்கு நான் லஞ்சு ஒரு சிம்பிள் லஞ்ச் ஒன்று ரெடி பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிட்டேன், எடுத்துகிட்டு போயிட்டா. என் பொண்ணு இப்படி யோசிப்பாளா? பட் ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் இட் ஃப்ரம் ஹர். அம்மா இல்லாமல் ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. எங்கள் அம்மா இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. ஷீ இஸ் பீன் அ வெரி பிக் சப்போர்ட் சிஸ்டம் சின்ஸ் மை பிகினிங், சின்ஸ் மை சைல்ட்ஹுட். லவ் யூ ஸோ மச் அம்மா, அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.